திருச்சிற்றம்பலம். தமிழ் சைவ சமய வெண்பா அந்தாதி தொடரில் 84வது வெண்பா. துய்க்க உலகேந்தார் துணைக்க அண்ணாமலையார் செய் நன்றி நீ புலனும் செய் அறியாய் உய்ய உயிரே சிவனருள் கான் கோல காந்தம் தானாய் உயிரிரும்பே ஈர்த்தாலும் உய்ய உயிரே கேள் நீ கோன் கரணம் கொண்டு அறியாய் மெய் அவனருளாலே மெய் காணலாம் மெய்யே பதி அறிவால் கான் சத்தாம் பாச பசு காணாதே பதி சிவம் பார் அல்ல பார். அன்பர்களே, அந்த 85 எண் அது பக்கத்துலலாம் 106ன்னு கொடுத்துருக்கல. அது சிவஞான போதம் மெய்கண்டார் அருளிய இந்த சிவஞான போதத்துடைய நூற்பாக்கள். எனவே அந்த நூற்பாவை படிக்கின்ற போது இந்த வெண்பாவை பார்க்கலாம். அடுத்த வெண்பாவில் மெய்கண்டார் அருளிய 7ஆம் நூற்பாவில் இருக்கின்ற ஒரு வெண்பாவிலிருந்து அந்த ஓமைகளை எடுத்துக்கொண்டேன். மெய்கண்டார் ஆசிரியர் அவர்கள் கடலை காணுகின்ற போது அந்த கடலில் உள்ள உப்பை பாசமாகவும் பதியை கடலாகவும் அதில் இருக்கின்ற நீரை ஆன்மாகவும் எடுத்துக்கொண்டார். அதை அப்படியே அடியேன் இந்த வெண்பாவிலே கையாண்டிருக்கின்றேன். பார்க்கடல் நீர் ஆன்மா பதி கடல் பாசம் உப்பு நீர் இரண்டும் சேரும் இறை அறியாதோர் உப்பு கேள் வியாபகம் பதி கான் இப்பாசமோ சடமா ஆழ்வான் அறியா அது விடு கள்வர் வேடர் ஐம்புலன்கள் கை இதனால் வரை ஆன்மா ஏகன் அது அருளால் தம் குரு உணர்ந்தே தவத்தின் மிகை தன்னால் தம்முளே கண்டும் சேரும் தாள். 88வது வெண்பா. தாள் காணல் நீர் உலகும் தன்னையும் காட்டி சிவன் ஆழ்வான் பதிஞானமாய் சிந்தை ஆழ்வான் பிறவி வெம்மை நீக்கி இனி பீடு நீங்கா வண்ணம் உறவு அஞ்செழுத்தே உறவு. அடுத்தது 89வது வெண்பா. உறவு அறிவு ஆதாயம் உணர்ந்தே ஒன்றே ஒன்றே கறந்த பாலுள் நெய்யாய் கலந்து துறந்து தூய தொண்டு செய்திருக்க தொடர் வல்வினை மோயும் கண்டு கொண்டு அதன் பயன் கான். அற்புதமாக திருவஞ்செழுத்து நம்மை மீண்டும் பாசத்தில் ஒட்டாத வண்ணம் இறை உணர்ந்த பின்னே காப்பாற்றி கொண்டிருக்கும். அதனால் தொடர்ந்து 5 எழுத்தை பிடித்து கொண்டு அதன் பயனை உண்பார்கள், காண்பார்கள், துய்ப்பார்கள், அனுபவிப்பார்கள், பட்டறிவாள் என்று இந்த நூற்பா உணர்த்துகின்றது. அதை அடியேனும் இந்த வெண்பாவிலே கையாண்டிருக்கின்றேன். அன்பர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிடுக. திருச்சிற்றம்பலம். சிவா.